பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 126 2ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகள் இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய வாய் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே துக்கத்தின் வார்த்தைகளாக இருந்தது. அவங்க வாய் முழுவதும் அவங்க எதை பண்ணாலும் எதை செய்தாலும் அழுகையோடு சத்தம் தான் அந்த வீட்டில் கேட்டுச்சு, அந்த ஊர்களில் கேட்டது, எகிப்து தேசத்தில். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களை மாற்றுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். முதல்ல அவங்க அடிமையா இருக்கும்போது அழுதார்கள், அவங்க அடிமையா இருக்கும்போது புலம்பினார்கள், அவர்கள் அடிமையா இருக்கும்போது தோற்று போனது போல தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது போல ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த சீயோனுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். திருப்பும் பொழுது அவங்களுடைய நிலைமை முற்றிலுமாய் மாறுகிறது. எப்பேர் பெரிய மாற்றம் தெரியுமா? அங்க இருக்கிற புறஜாதிகள்லாம் இவங்களை பார்த்து, பாரு இவங்க கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி சாட்சிகள் புறஜாதிகள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்களா? இந்த நாள்ல வேதனையோடு கர்த்தாவே என்னை யார் விடுதலையாக்குவார் என்று ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறேன் என்று கவலையோடு துக்கத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்பு பிள்ளையே, உனக்காக சிலுவை சுமந்த ரட்சகர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய பாடுகளுக்காக அவர் சிலுவை சுமந்தார். உங்களுடைய துக்கங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆகையால துக்கத்தோட வேதனையோட ஒரு வேளையில பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தெய்வம் உனக்காக இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றினாரே, உங்களுடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். இன்றைய நாட்களில் இந்த காலகட்டங்களில் ஏராளமான சாட்சிகளை நான் அடியேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். பாவத்தில் இருக்கிறவர்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை சுயாதீன பிள்ளைகளாய், விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவர் சாட்சியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆம், உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்பொழுது சுற்றி இருந்த அநேக புறஜாதிகள் எப்படி திகைத்து இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் என்று சாட்சிகளை கொடுத்தார்களோ அதே சாட்சி உங்கள் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்ய அவர் காத்திருக்கிறார். இனி வரும் நாட்கள்ல எப்படி இருக்க போறீங்க தெரியுமா? உங்க வாயில நகைப்பு இருக்க போகிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க போகிறது. அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன உங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, ஏன் இப்ப பார்த்தாலும் இந்த அழுகை குரலாவே இருக்கு, ஏன் ஓயாம சண்டை போடுறீங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இனி வரும் நாட்கள் என்ன தெரியுமா கேட்க போறாங்க? என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, இந்த குடும்பம் எப்படி சாட்சியா இருக்கு, மற்றவங்க 2 பேர் பேசிப்பாங்க உங்களை குறித்து. பாருங்க, அவங்க வீடு சூழ்நிலை மாறி இருக்கு, அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்காங்க, ஆனந்த சத்தத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பாடல்கள் என்று உங்கள் வீடுகளில் கேட்க போகிறது. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் சிறை இருப்பை மாற்றுகிறது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் அக்கம் பக்கம் சுற்றி இருக்கிறவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தாவே நீர் பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி. அதே போல ஆண்டவரே இவருடைய வாய் நகைப்பில இருக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். ஆனந்த சத்தத்தோடு துதித்து இந்த பிள்ளைகள் பாட போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, துக்கங்களை மாற்றுங்க. இந்த வேளையில ஆண்டவரே அவருடைய துக்கங்களை ஆண்டவரே இயேசுவே உடைய பாத அருகே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சுமந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த வேளையில வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு யாராகிலும் இருந்தா எல்லா பலவீனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகம் சரித்து நிரப்பட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா காரியத்திலும் மன தெளிவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.